இங்க கோர்ட்டுக்கு வந்து பாக்கியாவும் ராதிகாவும் அவங்கவுங்க வக்கீல் கிட்ட பேசி முடிச்சுட்டு அவங்களுமே அவங்கவுங்க இடத்துல போய் உட்கார்றாங்க. அதே நேரத்துல இந்த ஜட்ஜ் வந்துமே இந்த கேஸ் ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் இங்க பாக்கியாவையும் கோபியவையும் குற்றவாளி கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்ச அடுத்த செகண்ட் அரசு தரப்பு வக்கீலுமே இந்த மாதிரி பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட்ல கோபின்றவர் வேற ஒரு செஃப் மூலமா கெட்டு போன சிக்கனை கலந்ததுனாலதான் அவங்க மேல இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நாங்க இதை தப்பா பண்ணவே இல்லைன்னு சொல்லி கோபி சைட்ல இருக்க வக்கீலுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுமே எதுவுமே பேசாம ஒரே ரியாக்ஷனோட அப்படியே அமைதியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கோபியுமே இந்த பக்கம் பாக்கியாவை பார்த்து ரொம்பவே பரிதாபமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா நம்ம ஜெயிலுக்குள்ள போறது உண்மைதான், உறுதிதான், கண்டிப்பா நம்ம போய் கழிச்சு சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து பாக்கியாவை பார்த்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பாக்கியோட வக்கீலுமே பேச ஆரம்பிக்கிறாரு. சரிங்க பாருங்க, இந்த கேஸ்ல எங்களுக்கு உடன்பாடு இல்ல, அதனால இந்த கேஸை நாங்க வாபஸ் வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் வந்து கோபிக்கு ராதிகாக்கு சரியான ஷாக்கு. அதே நேரத்துல ஜட்ஜுமே எதுக்காக மேடம் இந்த கேஸை வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல சார் எனக்கு இந்த கேஸை இதுக்கு மேல கொண்டு போக விருப்பம் இல்ல, அதனால இதை போய் வாபஸ் வாங்கலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி பாக்கியவுமே கோர்ட்ல சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே ஜட்ஜுமே இருந்துகிட்டு இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாரு. உடனே ரொம்ப சந்தோஷத்தோட கோபியுமே பாக்கியிட்ட வந்து ரொம்ப நன்றி பாக்கியா என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவும் கொஞ்சம் கோபியோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாறி இருக்கிறது கவனிச்சுட்டு, என்னாச்சு கோபி எதுக்காக நீங்க பாக்கியாட்ட இப்படி போய் பேசுறீங்க, அவங்க உங்க உடம்போட நிலைமையை பார்த்துதான் இந்த மாதிரி உங்களுக்காக பரிதாபப்பட்டு தான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கு எதிர்மாறா இந்த பக்கம் பாக்கியாவுமே இங்க பாருங்க, நான் கோபிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண கிடையாது, இந்த மாதிரி எங்க அத்தைக்காக தான் பண்ணேன். அவங்க இந்த மாதிரி கோபி இந்த வீட்டுக்கு வரல அப்படின்னா நான் உயிரை விட்டுறதா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, என்னால யாரும் உயிரை விட வேண்டாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி எங்க அத்தைக்காக தான் இதை பண்ண அப்படின்ற மாதிரி இந்த கேஸை வாபஸ் வாங்கினேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல எங்க வீட்டுக்கு போற வழியில எங்க கோபியுமே எப்போ போல பாக்கியாவை பார்த்து அளந்துகிட்டே போறாங்க. பாத்தியா பாக்கியாக்கு எவ்வளவு நல்ல மனசு பத்தியா, எங்க அம்மாக்காகவும் எனக்காகவும் இந்த கேஸே வாபஸ் வாங்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கோபி ராதிகா எல்லாம் கேஸ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரியுமே ரொம்ப எம்பாரசிங் கூட, என்னாச்சு கோபி கேஸ் என்னாச்சு யாரு ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா இந்த பக்கம் கோபியுமே அம்மா இங்க பாருமா எனக்காக பாக்கியா வந்து இந்த மாதிரி கேஸ் வாபஸ் வாங்கிட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ஈஸ்வரிக்கு சரியான சந்தோஷம். என் பையன் இதுக்கு மேல ஜெயிலுக்கு போக தேவையில்ல, என் பையன் இனிமேல் இங்கே என் கூட சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் பாக்கியா உள்ள வராங்க. பாக்கியா உள்ள வரதை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு கோபம் வந்துருது. ஏன் பாக்கியா என் பையன் இந்த மாதிரிலாம் அழக்க அடிச்சு அவனை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப திமிர் ஏறிடுச்சு, பழைய மாதிரி நீ கிடையாது, ரொம்ப திமிரா நீ பண்ணிக்கிட்டு இருக்க நிறைய விஷயம் அப்படின்னு சொல்லி பாக்கியாவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே என்னமா பேசிட்டு இருக்கீங்க, பாக்கியாவை எதுக்காக திட்டிட்டு இருக்கீங்க, அவன் மட்டும் மனசு வைக்கலன்னா நாங்க ஜெயிலுக்குள்ளே போயிருப்பேன், ஆனா அவன் மனசு வச்சதுனாலதான் அது உங்களோட ஹெல்த்தை கேர் பண்ணி தான் அவன் என்ன வந்து வெளியில எடுத்தா, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இதை பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல இதை கேட்ட பாக்கியாவுமே இங்க பாருங்க நான் வந்து என் அத்தைக்காக மட்டும் தான் பண்ணேன், வேற யாருக்காகவும் பண்ணல, அது உங்களுக்காக கண்டிப்பா கோபி, உங்களுக்காக நான் பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட வேலையை பார்க்க உள்ள போயிடுறாங்க. உடனே இதை பார்த்தவனுங்க ஈஸ்வரியுமே என்ன மன்னிச்சிரு பாக்கியா, அவனை நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மன்னிப்புல எனக்கு தேவையில்ல, பரவாயில்ல, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, அதான் உங்க கஷ்டத்துக்காக தான் என் கஷ்டத்தை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியாவும் தன்னோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க கோபியுமே பாத்தியாமா பாக்கியா கேமல எவ்வளவு அன்பு இருக்கு பத்தியா அப்படின்ற மாதிரி அவருமே ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சொல்லப்போனா அவங்களுமே கோபியோட உடல்நிலையை கணக்குல வச்சுதான் அந்த கேஸ் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் இங்க ராதிகாக்கு புரியுது. ஆனா கோபி தன்னை ஏதோ வந்து கற்பனை பண்ணிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த பக்கம் வந்து பொங்கல் ஆர்டருக்காக இங்க பாக்கியவுமே வந்து பயங்கரமா வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பாக்கியோட ரெஸ்டாரண்ட் மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறது கோர்ட்ல வந்ததுனால இந்த பக்கம் அவங்களுமே எப்படியாவது நிறைய ஆர்டர் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல ஆர்டருமே குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஆட்களே பத்தாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் கவனிச்ச கோபியுமே இங்க டேரக்டா பாக்கியாட்ட போயிட்டு இங்க பாரு பாக்கியா, எனக்கு கிளவுட் கிச்சன்லாம் ஆல்ரெடி வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் சேல் கிடையாது, என்னோட ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தான் இருக்காங்க, உனக்கு அப்படி வேணும்னு சொன்னா கிளவுட் கிச்சன்ல இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் இங்க நான் வர வைக்கிறேன், உன் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவங்களை திருப்பி அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் பாக்கியா இல்ல எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல, அப்படி தேவைன்னா நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து மூவ் பண்ணிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க வீட்டுக்கு வந்து எழிலுமே இங்க கோபி பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இங்க பாருமா அவருக்காக நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கோம், அதனால அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா அதை வாங்கிக்கமா, எப்பவுமே அதுக்கு ஒரு சைடு மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது எப்பவுமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல செல்வியுமே அக்கா ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ல எக்கச்சக்க பிரச்சனை போயிட்டு இருக்கா, நம்ம இந்த டைம்ல மட்டும் ஆர்டர் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட் டாப்ல இருக்கும், அதனால எப்படியாவது ஹெல்ப் கால் வேணுக்கா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்ட உடனே இந்த பக்கம் பாக்கியாவே மனசு மாதிரி சரி ஓகே நம்ம கோபிட்டு ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு டேரக்டா கோபி கிட்ட போயிட்டு கோபி இந்த மாதிரி எனக்கு உங்க கிளவுட் கிச்சன்ல இருக்கிற ஒரு 5 ஸ்டாஃப்ஸ் மட்டும் எனக்கு ஒர்க்குக்கு வேணும், அவங்க மட்டும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, இந்த மாதிரி முடிஞ்சு போறப்ப அவங்களுக்கு நான் சேலரி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட கோபியுமே நீ எந்த ஒரு சேலரி கொடுக்க வேண்டாம், அவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாக்கியா கட்டன் ரேட்டா இங்க பாருங்க கோபி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, எதா இருந்தாலும் சரி உதவி கால் வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்துருவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க என்கிட்ட வந்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கோபியுமே தடுக்கிறாங்க. அதே நேரத்துல கோபியுமே ஓகே பாக்கியா நீ சொன்னா சரிதான் அப்படின்ற மாதிரி இங்க பாக்கியா சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே சரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதிகாக்கு கோபி மேல கொஞ்சம் கொஞ்சமா கோபம் வர ஆரம்பிக்குது. உடனே அவங்களுமே கோபியை தனியா கூப்பிட்டு என்ன கோபி நீங்க பாக்கியாட்ட பேசுற விஷயம் எதுவுமே சரியில்லையே, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கே வந்து ரொம்பவே கோபம் வர மாதிரி இருக்கு, எதுக்காக நீங்க பாக்கியாட்ட ரொம்ப ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறீங்க, அவங்க கரெக்டா தானே பேசுறாங்க, ஏன் நீங்களும் கரெக்டா பேச வேண்டியதானு சொல்லி இவங்க கோபி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.